இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 47 54 முடிய. பரிசேயர்களிடம் விளங்கிய பல வெளிவேடங்களை ஆண்டவர் கண்டித்து அவர்களிடம் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டி அவர்களை வழிநடத்த விரும்புகிற அற்புதமான வரிகள். இதிலிருந்து நமக்கு அருமையான பாடம் இருக்கிறது. இறைவாக்கினர்களை கொன்றார்கள், கல்லறை கட்டினார்கள், இப்பொழுது கல்லறை அழகுபடுத்துகிறார்கள். இறைவாக்கினர்களை கொன்றவர்களுடைய தலைமுறையினர் தான் இவர்கள் என்று உறுதிப்படுத்துகிறார்கள் என்று பரிசேயர்களை பற்றி இயேசு சொல்லுகிறார். நாம் நம்முடைய வார்த்தைகளால் எத்தனை பேரை கொலை செய்திருக்கிறோம், எத்தனை பேருடைய உள்ளத்தை புண்படுத்தி இருக்கிறோம், எத்தனை பேருடைய ஒற்றுமையை குலைத்திருக்கிறோம், எத்தனை குடும்பங்கள் நம்மால் பிரிந்திருக்கின்றன. ஒரு மருமகள் தன்னுடைய வீட்டிற்கு வந்தால் அந்த மருமகளை வைத்து மகனை பிரித்து விடுகிறார்கள், மருமகளை வைத்து மாமியாரை பிரித்து விடுகிறார்கள், ஒரு குடும்பத்தை வைத்து ஒற்றுமையாக வாழ்ந்த பல உடன்பிறப்புகளை பிரித்து விடுகிறார்கள். இவைகளெல்லாம் என்ன? இறைவாக்கினர்களை கொன்று குவித்து கல்லறை கட்டி இப்பொழுது கல்லறையை அழகுபடுத்துகிற பரிசேயர்களை விட நாம் எந்த விதத்தில் நாம் உயர்ந்தவர்கள்? நம்முடைய வார்த்தைகள் கடினமான வார்த்தைகள், தடித்த வார்த்தைகள் இருக்கின்றனவா? அவைகள் மற்றவர்களை கொலை செய்கின்றன. பொறாமை, புரணி பேசுதல் மற்றவர்களை கொலை செய்கின்றன. கல்லறை கட்டுகிறோம். நம்முடைய யாத்திரைகள், நம்முடைய பக்தி முயற்சிகள், இவைகளால் அந்த கல்லறை அழகுபடுத்த நாம் முயற்சி எடுக்கிறோம். நம்மிடம் அன்பு இருக்க வேண்டும், நீதி இருக்க வேண்டும், கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும், தெய்வ பயம் இருக்க வேண்டும். இவைகளால் நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்த வேண்டும். இவைகளால் அயலார்களை அழகுபடுத்த வேண்டும். நாம் கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும், புதிய இயல்பை அணிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்றைய நற்செய்தி எதிர்மாறாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருத்தம் வேண்டும். We have to put a full stop somewhere in our life which is negative, which is destructive. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை துதித்து போற்றுகிறோம். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் மாற்றம் காண விரும்புகிறோம். எங்களுடைய மோசமான இயல்பை தள்ளிவிட்டு ஒதுக்கிவிட்டு திருமுழுக்கின் வழியாக உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாய், உம்முடைய சொந்தக்காரர்களாய் உயர்த்தப்பட்டு இருக்கிற நிலைக்கு ஏற்ப எங்களுடைய வார்த்தைகளும் எங்களுடைய செயல்களும் மாற வேண்டும். மாற விரும்புகிறோம். ஆண்டவரே, எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.